தினமொரு வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. தேவன் நம்மிடத்தில் அன்பாய் இருப்பதற்கும் நம்மிடத்தில் பிரியமாய் இருப்பதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நல்லவர்களாய் இராவிட்டாலும் தேவன் நம்மிடம் அன்பாய் இருக்க முடியும். ஆனால் அவரால் நம்மிடம் பிரியமாய் இருக்க முடியாது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் எவ்வளவு மோசமான நடத்தைகளோடு வாழ்ந்தாலும் அவனிடம் அன்பாய் இருக்க இயலும். தகப்பன் என்ற முறையில் மகனை நேசித்து உணவு, உடை, உறைவிடம் அளிக்க முடியும். ஆனால் மகனுடைய நன்னடத்தையற்ற வாழ்க்கையின் மேல் அவர் பிரியமாய் இருக்க இயலாது. பிரியமாய் இருத்தல் என்றால் நாம் வாழும் விதங்களில் விருப்பப்படுதல் அல்லது திருப்திப்படுதல் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசித்தார். அந்த நேசத்தின் விளைவாக அவர் எகிப்திய அடிமை வாழ்வில் இருந்து அவர்களை விடுவித்தார். அந்த நேசத்தின் விளைவாக அவர்களுக்கு 40 ஆண்டுகள் வானத்திலிருந்து மன்னா என்ற உணவை கொடுத்தார். அவர்களுக்காக பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ஆயினும் அவர்களில் அநேகரிடத்தில் அவர் பிரியமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:5. ஆம், அவர்களை அவர் நேசித்து அற்புதங்கள் பல செய்த போதிலும் அவர்களின் செயல்பாடுகளில் அவர் பிரியப்படவில்லை. எனவே தேவன் அவர்களை கானானில் கொண்டு சேர்க்கவில்லை. பாவிகளையும் அவர் நேசிக்கின்றார். ஆனால் பரிசுத்தமாக வாழ்கின்றவர்களிடம்தான் அவர் பிரியமாய் இருக்கின்றார். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று இயேசுவுக்கு சாட்சி கொடுத்த தேவன் இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றும் கூறினார். அதாவது அவருடைய குணங்கள், பண்புகள், செயல்கள், நடத்தைகள் யாவும் பிதாவாகிய தேவனுக்கு இஷ்டமாகவும் பிரியமாகவும் திருப்திக்கு உரியதாகவும் இருந்தது. ஆம், தேவனுடைய அன்பை பெறுவது மட்டுமல்ல, அவருடைய பிரியத்தையும் பெற வேண்டும். கர்த்தர் என்னை நேசிக்கின்றார் என்ற நம்பிக்கை மட்டும் அல்ல, என் வாழ்க்கை அவருக்கு பிரியமானது என்ற நிச்சயமும் வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்கின்ற விதங்களும் சுபாவங்களும் அவரை பிரியப்படுத்த இயலாதவைகளாக இருந்தால் அவர் நம்முடன் மகிழ்ச்சியாய் இருக்க இயலாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.